வச்சிருக்கிறாரு. எங்க அண்ணா ஆர்ஜே பாலாஜி வேற லெவல். கருப்பு இஸ் பேக். வேற லெவல் பேரு கேட்ட மாதிரி ஃபயர். அத லாஸ்ட்ல வந்து எங்க அண்ணா பார்த்தாரு பாரு, கருப்பு ஆட்டாரு பாரு, ஆட்டம் வேற லெவல். சூர்யா அண்ணா பேக் தரமா இருக்கு படம், போய் பாருங்க, சூப்பரா இருக்கு. ஆடினே இருப்பேன். அடுத்த லோகேஷ் கனகராஜா ரெடி ஆயிட்டாரு. ஆர்ஜே பாலாஜி எல்லாத்தையும் விட்டுருங்க. சூர்யா சாருக்கு இது ஒரு பயங்கரமான கம்பேக்கான படமா இருக்க போகுது. அடுத்த லோகேஷ் கனகராஜ் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆர்ஜேபி இங்க ரெடி ஆயிட்டாரு. பயங்கரமான ஸ்கிரீன் பிளே, பயங்கரமான டைரக்ஷனு. யூஸ்வலான ஆர்ஜே பாலாஜி காமெடி வில்லனிசமா பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் ஓவராலா தியேட்டர்ல வந்து பாருங்க, பயங்கரமான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். கருப்பு 2 லோடிங் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். லாஸ்ட் சீன்ல செம்ம கூஸ் பம்ப்ஸ், செம்ம வர்த்துங்க. சூப்பரா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு, தரமா இருந்துச்சு. ஸ்டேஜ் அதிர்ந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. சூர்யா சாரும் ஆர்ஜே பாலாஜியும் வந்து வேற லெவல். சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஐயோ, மைண்ட் ப்ளோயிங்னே சொல்லலாம். சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. 2 பேருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்கள விட சாமி தான், காட் திங்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ண. லைக் ஃபர்ஸ்ட்ல நான்றதை விட என்னுடைய பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண. நான் எங்க அவளை கூட்டிட்டு போயிடுவேன்னு நான் ஓடிட்டா. கண்டிப்பா அவருடைய கம்பேக் இல்ல, கம்பேக்குக்கே கம்பேக்னு சொல்லலாம். அந்த மாதிரி மைண்ட் ப்ளோயிங் மியூசிக்கு லிட்ரலா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு ஹீரோ அப்படின்றத தாண்டி ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கரமா வந்து அதை நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க இந்த ஜெனரேஷன்.